மத்தியமாவுக்கு இப்போ நம்ம ஹோன்ஹார் அப்படிங்கிற போயம் எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 25. கவிதா कविஞர் மற்றும் கவிதை. होनहार नामक यह कविता होनहार बच्चों के स्वभाव का वर्णन करती है. होनहार என்ற கவிதை, होनहारனா கிளவர், அதாவது கிளவர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். होनहार बच्चों के கிளவராக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஸ்வபாவ் அப்படின்னா இயல்பை வர்ணிக்கிறது. இந்த ஹோன்ஹார்ங்கிற இந்த கவிதை வந்து ஹோன்ஹார் அந்த கிளவராக இருக்கக்கூடிய குழந்தைங்களோட இயல்பை வர்ணிக்கிறது. कविता का सारांश. कवि कहते हैं कि கவிஞர் சொல்கிறாரு, होनहार बच्चे सबसे अच्छा नाम कमाते हैं. அதாவது இந்த மாதிரி கிளவராக இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாத்துலேயும் நல்ல பேர் சம்பாதிக்கிறாங்க. वे सुबह जल्दी उठकर அவங்க அதிகாலையில் எழுந்து भगवान की प्रार्थना करते हैं, கடவுளை பிரார்த்தனை பண்ணுறாங்க. फिर हाथ मुंह धोते हैं, பிறகு கை கால் கழுவுறாங்க. और पाठ पढ़ने लगते हैं, மேலும் பாடம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. नाश्ता करने के बाद சாப்பிட்ட பிறகு वे खुशी खुशी पाठ सीखने स्कूल जाते हैं, அவங்க ஹாப்பியாக பாடத்தை கற்றுக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க. वे बुरे लड़कों से बात नहीं करते, அவங்க கெட்ட பிள்ளைங்களோட பழகிறதில்ல. ஸ்கூல் மே சுட்டி ஹோனே பர், இந்த இடத்துல சுட்டிங்கிறது ஹாலிடே கிடையாது. ஸ்கூல் முடிந்த பிறகு சீதே ஸ்ட்ரைட்டாக கர் ஆ ஜாத்தே ஹேன், வீட்டுக்கு வந்துடுறாங்க. होनहार बच्चे बड़ों का आदर करते हैं, இந்த மாதிரி கிளவர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. सबसे प्यार करते हैं, எல்லார் மீது அன்பு செலுத்துகிறாங்க. छोटे बच्चों को अच्छा व्यवहार सिखाते हैं, சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல பிஹேவியரை கற்றுக் கொடுக்குறாங்க. वे अपना समय बर्बाद नहीं करते, அவங்க தன்னோட நேரத்தை வீணாக்குறதில்ல. जो कहते हैं उसे वे करके दिखाते हैं, என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு காட்டுறாங்க. वे सबकी भलाई करते हैं, அவங்க எல்லாருக்குமே நல்லது செய்கிறாங்க. कभी घमंडी नहीं बनते हैं, ஒருபோதும் கர்வமாக இருக்கிறதில்ல. कठिन कामों को भी तुरंत करने लग जाते हैं, கஷ்டமான வேலையை கூட உடனே செய்கிறதுல ஈடுபடுறாங்க. मुसीबतों को हंसकर सहते हैं, கஷ்டத்தை கூட சிரிச்சுக்கிட்டே சகிச்சுக்கிறாங்க. और कामों को पूरा करके दिखाते हैं, மேலும் வேலைகளை முழுமையாக செய்து காட்டுறாங்க. वे ही लड़के आगे चलकर सबसे इज्जत पाते हैं, அந்த சிறுவர்கள் ஆகே சல்கர் மேற்கொண்டு அந்த சிறுவர்கள் வந்து எல்லாத்தோட மரியாதையும் பெறுறாங்க. இஸ்ஸத் அப்படின்னா மரியாதை. ஆஸ்பாஸ் கே லோக் ஹி நகி, அக்கம் பக்கத்தில் இருக்க மக்கள் மட்டும் இல்லாமல் பல்கி மாறாக சாரா சன்சார், இந்த உலகமே உன்க ஆதர் கர்த்தா ஹே, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குது. விசேஷத்தா கவிதா ஹமே ஹோன்ஹார் பன்னேக்கி சலாக் தேத்தி ஹே, இந்த கவிதை நம்மளையும் ஹோன்ஹார் அதாவது ஒரு கிளவர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற அட்வைஸை கொடுக்குது. பன்னே அப்படின்னா